வசதியாக வாழணும்னு பேராசைப்படுற ஹீரோயின் படுற துன்பங்கள் தான் இந்த படத்தோட கதை. படத்தோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ லியோ 4 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிக்கிறாப்புல. ஏதோ ஜிம்முக்கு ஏதோ போவார் போல இருக்கு அப்படின்னு நம்மளும் நினச்சிட்டு இருக்க சமயத்தில் பக்கத்தில் படுத்துட்டு இருக்கிற பொண்டாட்டியை எழுப்புறாரு. ஹீரோயின் அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. சீக்கிரம் எந்திரி சீக்கிரம் எந்திரின்னு சம்சாரத்தில் எழுப்புறாரு. என்னங்க இது டெய்லி 4 மணிக்கு இதே தொந்தரவா போச்சுன்னு புலம்பிட்டு ஹீரோயின் கண்ணை முழிக்கிறாங்க. டியூட்டி இஸ் டியூட்டி அப்படின்னு டைலாக் பேசிட்டு அவசரப்படுத்துகிறாப்புல. ஆனால் அந்த தூக்க கலக்கத்துலேயும் கூட நம்ம ஹீரோயினுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக சுப்ரீம் மாலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவீங்கள்ல, ஜார்ஜெட் சாரிக்கெல்லாம் 50% ஆஃப் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லவும், 50% என்னம்மா, உனக்கு நான் 100% ஆஃப் தரேன் வா அப்படின்னு சொல்லி அவரோட சித்து வேலையை ஆரம்பிக்கிறாரு. காலையில் கிளம்பி 2 பேரும் ஆஃபீஸ் போகிறாங்க. போகிற வழியில் அவங்களோட பழைய காரு ரிப்பேர் ஆகி நடு ரோட்டில் நிற்கிது. ஹீரோயின் டென்ஷன் ஆகி ஒரு ஆட்டோ பிடிச்சி ஆஃபீஸ் போகிறாங்க. ஹீரோவோட ஆஃபீஸில் அவரோட மேனேஜருக்கும் ஹீரோவுக்கும் எப்போவுமே ஆகாது. அதனால் எப்போ ஹீரோ தப்பு பண்ணுவான் அந்த சான்ஸை இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி இன்றைக்கி ஹீரோ லியோ லேட்டாக போகிறான் ஆஃபீஸ்க்கு. அதுக்குள்ளே ஒரு முக்கியமான பொறுப்பை மேனேஜர் அவனோட கொலீகு கிட்ட ஒப்படைக்கிறாரு. இங்கே கன்னிகா ஆஃபீஸில் வேலை ரொம்ப டென்ஷனாக போயிட்டுருக்கு. லிவா கார் வாங்கணும் அப்படிங்கிறது ஹீரோயினோட ஆசை. அதே மாதிரி சாயந்தரம் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி டொயோட்டோ ஷோரூம் போய் இந்த லிவா காரை பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறா. இந்த மாதத்துக்குள்ளே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 20,000 டிஸ்கவுண்ட் இருக்குன்னு ஷோரூமில் ஆசை காமிக்கிறாங்க. நான் யோசித்து சொல்கிறேன் சார் அப்படின்ட்டு அந்த காரவே பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து சேர்றா. வீட்டுக்கு வரவும் இவங்க ஃப்ளாட்லேயே குடியிருக்கிற அந்த பிரவீனா காரில் வந்து இறங்குறா. பிரவீனா ஒரு டிவி ஆர்டிஸ்ட்டு. மகா இங்கே வாங்க அப்படின்னு ஹீரோயினை கூப்பிட்றா. நான் நடிக்கிற சீரியல் இன்றைக்கி 8:30க்கு டெலிகாஸ்ட் ஆகுது, கண்டிப்பாக பாருங்கள், உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா தானே டிஆர்பி ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ளாட்டுக்கு போகிறா. வேற அப்படின்னு புலம்பிட்டு வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சறா. நாளைக்கு குழந்தைக்கு எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறது ஞாபகம் வந்தோடனே புருஷனுக்கு ஃபோன் பண்ணி வெளியே சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்க, நாளைக்கு பாப்பாவுக்கு எக்ஸாமு, நான் சொல்லி கொடுக்கணும், அதனால் என்னால் சமைக்க முடியாது அப்படிங்கிறான். ஏண்டி புள்ள யூகேஜி தானே படிக்குது அப்படின்னு புருஷங்காரன் லியோ கேட்குறான். உங்களுக்கு என்ன தெரியும், நான் தானே சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும், சரி சரி வாங்கிட்டு வரேன்னு சொல்லி ஹோட்டலில் இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வர்றான். அடுத்த சீனில் பிரியங்காவோட ஸ்கூலில் ஒரு மீட்டிங் நடக்குது. பிரியங்கா யாருன்னா லியோ மகாவோட ஒரே பொண்ணு. ஒரு ஆடிட்டோரியத்தை கட்டுறதுக்காகவோ இல்லை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காகவோ அவங்க எல்லாத்துக்கிட்ட டொனேஷன் கேட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தர் பேராக சொல்லவும் அவங்களோட பேரண்ட்ஸ் எந்திரிச்சு 1 லட்சம் 2 லட்சம்னு அவங்க கான்ட்ரிபியூஷனை சொல்கிறாங்க. பிரியங்கா பேரை சொல்லவும் சட்டுன்னு எந்திரிச்ச மகா 3 lakhs அப்படின்னு அவளோட கான்ட்ரிபியூஷனை சொல்கிறா. 3 lakhs அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. உடனடியாக நிஜ உலகத்துக்கு வந்த மகா அந்த அமௌண்ட்டு கொடுக்கறதுக்கு அவங்களால வாய்ப்பே இல்லைங்கிறத புரிஞ்சுட்டு சாரி 50,000 அப்படின்னு சொல்கிறா. 50 தானா அப்படின்னு எல்லோரும் நக்கலாக சிரிக்கிறாங்க. அவளுக்கு ரொம்ப ஷேமாக போயிடுது. அது லியோவும் மகாவும் ஆஃபீஸ் விட்டு வரும்போது இப்போ ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ லியோ சங்கடப்படுறான். 50,000 ஆஃபர் பண்ணியிருக்கியே, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் இல்லை, என்னால் இப்போ 50,000 கொடுக்க முடியுமா சொல்லு அப்படின்னு கேட்குறான். அப்படின்னா அதுக்கு நீயும் அந்த மீட்டிங் வந்திருக்கணும்னு ஏற்கனவே இருக்கிற கடுப்பை லியோ கிட்ட காமிக்கிறா. நான் அதுக்கு சொல்லலாமா, 50,000ங்கிறது இப்போ நம்மளுக்கு ரொம்ப பெரிய விஷயம், ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட்டாக நீ சொல்லியிருக்கலாம் இல்லையா, அதைத்தான் சொல்ல வந்தேன், உனக்கு ஏதாவது யோசனை இருந்தால் சொல்லேன் அப்படின்னு தயக்கமாக கேட்குறான். எனக்கு எந்த யோசனையும் இல்லை, எனக்கு வெறும் சேலரி மட்டும் தானே வருது, உன்ன மாதிரி இன்சென்டிவாக கிடைக்கிது அப்படின்னு அவள் சொல்கிறா. என்ன பண்ணுறதுன்னு சொல்லி 2 பேரும் உட்காந்து யோசிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு தூங்கும்போது 2 பேரும் ஒரு ப்ராப்பர்ட்டி பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லியோ ஒரு இடம் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருப்பாரு. அந்த இடம் மகாவுக்கு பிடிச்சிருக்காது. அந்த அட்வான்ஸை திருப்பி வாங்குங்க, நம்ம வேற எங்காச்சும் வாங்கிக்கலாம், இந்த இடம் வேண்டாம் அப்படின்னு மகா இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறா. இல்லம்மா அது நல்ல இடம், அதை எப்படி செட்டில் பண்ணலான்னு யோசி, எனக்கு எந்த யோசனையும் வரலப்பா, நீங்களே எல்லாம் யோசிங்க அப்படின்னு மகா திரும்பி படுத்துக்கிறா. மறுநாள் பிரவீனா ஏதோ டிவியில் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கா. காலிங் பெல் அடிக்குது. போய் கதவை திறந்தா லியோ வெளியே நின்றுட்டு இருக்கா. உள்ளவா லியோ அப்படின்னு கூப்பிட்டு அவனை உட்கார வைக்கிறா. என்ன லியோ ஏதாவது அவசரமா அப்படின்னு கேட்குறான். அது வந்து அப்படின்னு அவன் இழுக்கிறான். என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லலையோ, நான் ஒன்றும் அடுத்தவே இல்லை, நம்ம 2 பேரும் ஸ்கூல் டைம்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு, எதாக இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனாக சொல்லு அப்படின்னு பிரவீனா கேட்கவும், எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், ஒரு 50,000 வேணும், கிடைக்குமா அப்படின்னு தயங்கி கேட்குறான். இதுக்கு தான் இவ்வளோ தயங்கினியா, என்கிட்ட உரிமையோடு கேட்கலாமே, உனக்கு அந்த எல்லா ரைட்ஸும் இருக்கே, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஒரு செக் புக் கொண்டு வந்து சைன் பண்ணி கொடுக்குறா. சாரி லியோ, என்கிட்ட கேஷாக இல்லை, செக் எழுதி கொடுக்குறேன், நாளைக்கு போய் வித்ட்ரா பண்ணிக்கோ அப்படின்னு அந்த செக்கை கொடுக்குறா. அந்த செக்கை வாங்கிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தால் பொண்டாட்டிக்காரி ஏதோ மூஞ்சிக்கெல்லாம் பூச்சிருக்கிறா. என்னடி பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டால், ஃபேஷியல் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பொண்டாட்டிக்காரி சொல்கிறா. பணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணியாலையோ அப்படின்னு கேட்குறா. அதைத்தான் நான் உங்கள்கிட்ட கேட்கலான்ட்டு இருக்கேன் மகா, நீ ஏதாவது ஆஃபீஸில் கேட்டு பார்த்தியா
அப்படின்னு ஒன்றும் தெரியாத அப்பாவி மாதிரி லியோ கேட்குறான். அவன் முகத்தை பார்க்குறா மகா. அவன் சிரிச்சிட்டு இருக்கான். ஏய் கேஷ் அரேஞ்ச் பண்ணிட்டியா, உன் முகத்தை பார்த்தாவே தெரியுதே அப்படின்னு அந்த செக்கை வாங்கின மகாவோட முகம் மாறுது. என்ன லியோ இது, எதுக்காக போய் பிரவீனா கிட்ட நீ பணம் வாங்கின, நான் எப்படி அவன் முகத்தில் முழிப்பேன், போய் அவகிட்ட தான் பணம் வாங்கணுமா, ஐயோ அப்படின்னு கத்துறா. இப்போவே இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வா. இல்லடி, இதை நான் சும்மா வாங்கலை, கடனாக தான் வாங்கியிருக்கேன், இன்சென்டிவ் எனக்கு வந்ததுன்னா நான் திருப்பி கொடுக்க போகிறேன், இதுக்கே இவ்வளோ டென்ஷன் ஆகுற, எனக்கு அதெல்லாம் தெரியாது இல்லையோ, முதல்ல அவகிட்ட வாங்கின இந்த செக்கை திருப்பி கொடுத்துட்டு தான் நீ உள்ளே வர, அதுக்கப்புறம் தான் மற்ற வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக ஒரு துணி எடுத்து முகத்தை துடைக்கிறா. பாதி போயும் போகாமையும் அந்த மேக்கப் ஐட்டமெல்லாம் மூஞ்சில் அப்பி இருக்குது. செக் எடுத்துகிட்டு போய் பிரவீனா வீட்டு பெல் அடிக்கிறா. அவள் கதவை திறக்கிற வரைக்கும் கூட இவனால் பொறுத்துக்க முடியல. கதவை திறந்த பிரவீனா, என்ன மகா இந்த நேரத்தில், லியோ தெரியாமல் உங்ககிட்ட இந்த செக்கு வாங்கிட்டு வந்துட்டாரு, ஆல்ரெடி நான் கேஷ் அரேஞ்ச் பண்ணிட்டேன், என்கிட்டவே இருக்குது, இந்தாங்க அப்படின்னு கொடுக்குறா. இருக்கட்டும் மகா, நீயே வச்சுக்க, எனக்கு இது ஒன்றும் அவசரம் இல்லை, நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். இல்லை வேண்டாங்க, என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு அவள் கையில் துணிச்சிட்டு அவள் பதிலுக்கும் கூட எதிர்பார்க்காம வெடுக்குன்னு அங்கேருந்து திரும்பி போயிடுறா. மகா என்ன நினைக்கிறாங்கிறத பிரவீனா புரிஞ்சுக்கிட்டா. இப்போ மறுநாள் பிரவீனா காரில் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். லியோ அந்த ஓட்டக்காரை ஓட்டிட்டு அந்த கார் பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்துறான். என்ன பிரவீனா, எதுக்காக வர சொன்னேன்னு லியோ கேட்கவும், ஒன்றும் பிரச்சனையெல்லாம் இல்லை, நேற்று நீ பணம் வாங்கினது உன் ஒய்ஃபுக்கு பிடிக்கல போல இருக்கு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவகிட்டவே கேஷ் அரேஞ்ச் பண்ணிட்டா பிரவீனா அப்படின்னு. வேற என்ன சொல்ல முடியும் இவனால், எனக்கு எல்லாம் தெரியும் இல்லையோ, ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தெரியாதா, இந்தா நான் வித்ட்ரா பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி அந்த 50,000 கையில் கொடுக்குறா. என்கிட்ட வாங்கினேன்னு சொல்லாத, நீயே அரேஞ்ச் பண்ணதா சொல்லிக்கன்னு அந்த பணத்தை கொடுத்துட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பி போகிற பிரவீனாவை நன்றி உணர்ச்சியோட லியோ பார்த்துட்டு நிற்கிறான். இப்போது லியோவும் அவனோட கொலீக் கோபாலகிருஷ்ணனும் ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஃபோன் வருது. சார், அந்த லிவா கார் பற்றியான டீட்டெயில்ஸு இப்போ நான் பேசலாமா, நேரில் வரலாமான்னு ஒரு ஆள் கேட்குறான். நான் அந்த கார் கேட்கவே இல்லையே, உங்களுக்கு யார் என் நம்பர் கொடுத்தா அப்படின்னு லியோ கேட்கவும், சார் அபிராமி உங்கள் ஒய்ஃப் தானே, அவங்க தான் கொடுத்தாங்க, உங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருக்கேன், நான் வந்து இப்போ உங்க கூட டிஸ்கஸ் பண்ணலாமா இதை அப்படின்னு அவன் அவசரப்படுத்துகிறான். இல்லைங்க, வேணுங்கிற போது நானே கால் பண்ணுறேன் அப்படின்னு லியோ சொல்லவும், ஓகே சார் அப்படின்னு அவன் சலிப்பாக சொல்கிறான். ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்த லியோ மகா கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறான். நம்ம நிலைமை தெரிஞ்சுதான் நீ இதெல்லாம் பண்ணுறியான்னு எனக்கு புரியல மகா, வீட்டு வாடகைக்கே நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், எப்படி நம்ம டியூ கட்டி ஒரு புது கார் வாங்க முடியும், இதை கொஞ்சமாவது யோசிச்சியா, லியோ இந்த நெகட்டிவாக பேசுகிறத கொஞ்சம் நிறுத்துறியா, உன்னவே நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்காத, இந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கார் வாங்குறது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை, அதை விட்டுட்டு நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்காத, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல, உனக்கு பிடிக்குதோ இல்லையோ மகா, இதுதான் ரியாலிட்டி, நம்மளால் என்ன முடியுதோ நம்ம அதை மட்டும்தான் செய்யணும், முடியாததுக்கு ஆசைப்படக்கூடாது, தயவு செய்து ப்ராக்டிக்கலாக இருக்க ட்ரை பண்ணு, இப்படியே போர் அடிச்சிட்டு இருக்காது இல்லையோ, வர வர உன்னோட ஃபிலாசபி தாங்க முடியல, சொல்கிறத சொல்லிட்ட மகா, இனி உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு லியோ அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். மகா ரொம்ப கடுப்பாக சோஃபாலேயே உட்காந்துருக்கா. மறுநாள் ஆஃபீஸ் முடிஞ்சு மகா ஒரு கடைக்கு போய் புதுசாக ஒரு சாரீ எடுத்துகிட்டு எதையோ யோசிச்சுட்டே நடந்துட்டு வந்துட்டு இருக்கா. எதிரில் அந்த கார் வரதை கவனிக்க தவறிடுறா. பக்கத்தில் வந்து கார் திடீர்னு பிரேக் அடிக்கவும் பயந்து போய் கீழே விழுந்துடுறா. இவ கையில் இருந்த அந்த பேக் மேலே அந்த கார் ஏறி நிற்குது. நல்ல வேளையாக மகாவுக்கு ஒன்றும் ஆகலை. ஆர் யூ ஆல்ரைட்னு கேட்டுகிட்டே காரை விட்டு அந்த பெரியவர் இறங்கி ஓடி வராரு. அங்கே கூட்டம் கூடியிருது. டிராஃபிக் சார்ஜென்ட் வந்துடுறாரு. அந்த காரில் வந்த பெரியவர் உடனே நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடவும், இல்லை சார் வேண்டாம், எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் ஐ எம் ஓகே, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு மகா சொல்கிறா. அந்த சார்ஜென்ட்டும் இல்லை நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு போங்க. மகாவும் காரில் ஏறி உட்கார்றா. அது ஒரு BMW. கார் கிளம்பி போகுது. அந்த காரவே கண்ணமைக்காமல் ரசித்து பார்த்துட்ருக்கிறா. ஏசி வெண்ட்டை தொட்டு பார்க்குறா. அந்த காரை சுற்றி ஏதோ மியூசியம் மாதிரி மகா பார்த்துட்ருக்கா. அவனால் அந்த காரோட அழகை ரசிக்காமல் இருக்க முடியல. ரியர் மிரர் மூலமாக கார் ஓட்டுற அந்த பெரியவர் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்காரு. உங்கள் பேர் மகா தானே, ரொம்ப அழகான பேர் அப்படின்னு அவரோட காம்ப்ளிமெண்ட்டை கொடுக்குறாரு. அது என்னங்க கையில் கவர் அப்படின்னு கேட்கவும், சாரி சார் அப்படின்னு எடுத்து காமிக்கிறா. பார்த்தா அது டேமேஜ் ஆகிருக்கு. இனி அந்த சாரியை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரி ஷோரூம் முன்னாடி காரை நிறுத்துறாரு. உள்ளே வாங்க, வேற ஒரு சாரி உங்களுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும், அவரோட பிடிவாதத்தால் வேறு வழி இல்லாமல் அந்த கடைக்குள்ளே போகிறாங்க. அது ஒரு பிரம்மாண்டமான சில்க் ஷோரூம். அது உள்ளே போனதும் தன்னையே அடக்க முடியாத மகா விதவிதமான சாரீ எடுத்து தன் மேலே வச்சு கண்ணாடியில் பார்த்துக்கிறா. அவர் ஒரு சாரீ செலக்ட் பண்ணி, மகா இந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அதை எடுத்து கண்ணாடி முன்னாடி வச்சு பார்க்குறா. ரொம்ப நல்லா இருக்குது சார் அப்படின்னு சொல்லவும், இதை பேக் பண்ணுங்கம்மா அப்படிங்கிறாங்க. அந்த சேல்ஸ் லேடி இருந்துட்டு, ஜஸ்ட்டு 15,000 தான் சார். 15,000 சாரியா? சாரி சார், எனக்கு இவ்வளோலாம் வேண்டாம்,
எனக்கு இதுவே போதும் சார், எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு மறுக்க ஆரம்பிக்கிறா. இதோ பாருங்க மகா, நம்மளுக்கு ஒன்று பிடிச்சிருச்சுன்னா அதோட விலையை பற்றியோ அதோட விளைவுகள் பற்றியோ நம்ம யோசிக்கக்கூடாது. பிடிச்சா நம்மளுக்கு பிடிச்சது தான், அதை எப்படி அடையணும் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். சரி பில் போடுங்கம்மான்னு சொல்லிட்டு பில் பே பண்ணிட்டு காரில் கூப்பிட்டு வராரு. எங்கே ஒர்க் பண்ணுறீங்க மகான்னு கேட்குறாரு. அவள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் பேர் சொல்கிறா. நீங்கள் மேரீடா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்குறாரு. எஸ் சார் அப்படிங்கிறா. சரி உங்களுக்கு குழந்தைகள் இருக்கா? ஆமாம் சார், ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னு மகா சொல்கிறா. ரியலி? ஒரு பொண்ணுக்கு அம்மா மாதிரியே நீங்கள் தெரியல, இது என்னோட காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறாரு. தேங்க்யூ சார் அப்படின்னு வெக்கப்படுறா. மகாவோட வீக்னஸ் பாயிண்ட் நம்பர் 1. சார் இங்கேயே இறக்கி விட்டுறாங்க சார், இங்கே இறங்குனாதான் எனக்கு வீட்டுக்கு ஆட்டோ கிடைக்கும்னு ஒரு இடத்துல இறங்கிக்கிறா. அவரோட கார்டை கொடுக்குறாரு. இதாம்மா என்னோட கார்டு, ஏதாவதுன்னா எனக்கு கால் பண்ணுங்க. கேன் ஐ ஹேவ் யுவர் நம்பர் அப்படின்னு அவர் கேட்கவும், சார் நானே கால் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு தவிர்த்துறா. ஓகே ஆஸ் யூ விஷ் அப்படின்ட்டு அவர் கிளம்பி போகிறாரு. இப்போ லியோவோட கொலீக் அந்த கோபாலகிருஷ்ணனோட கல்யாணம் ஃபஸ்ட்டு ஆனிவர்சரி. அந்த ஃபங்க்ஷனுக்கு லியோ மகாவை கூப்பிட்டு வந்திருக்கான். மகா மாதவதாஸ் எடுத்து கொடுத்த சாரியை தான் கட்டிட்டு வந்திருக்கா. ஃபங்க்ஷனில் வந்தவங்க எல்லாரும் அதை பார்த்து பயங்கரமான காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. உனக்கு இந்த சாரீ சூப்பராக இருக்குது, இது என்ன ப்ரைஸு, சூப்பர், அது இதுன்னு ஒவ்வொருத்தரும் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணவும் மகா வானத்திலேயே பறக்க ஆரம்பிச்சிட்டா. ஆனால் இந்த பக்கம் லியோ சரக்கு சரக்குன்னு பறந்துட்டு இருக்கான். அதுக்கு அந்த கோபாலகிருஷ்ணன் சொல்கிறான், டே சரக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கு, நீங்கள் எவ்வளோ வேணால் குடியுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போலீஸ் செக்கிங்கெல்லாம் பயந்துக்க வேண்டாம், ஏன்னா எல்லாத்தையும் ட்ராப் பண்ணுறதுக்கு நான் ஒரு கேப் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஸோ டோன்ட் வரி, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மகா லியோவை பார்த்து அளவா குடி அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறா. ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சு எனக்கு நைட்டு வீட்டுக்கு வராங்க. லியோ இந்த சாரியில் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு மகா கேட்குறா. இத்தனை நேரம் நீ இதைத்தானே கட்டிட்டு இருந்த, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு அப்படிங்கிறான். இதோட ப்ரைஸ் என்னன்னு கண்டுபிடிலையோ, என்ன ஒரு 6000 rupees வருமா, இது ஆக்சுவலாக 3500 rupeesக்கு தான் நான் வாங்கினேன் அப்படின்னு அங்கே ஒரு பொய்யை சொல்கிறா. இது செகண்ட் மிஸ்டேக். வாவ், 3500னா உண்மையிலேயே செம்ம பார்கெனிங் தான். தேங்க்ஸ் லியோ, உன் வாயால் ஒரு காம்ப்ளிமெண்ட் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. மறுநாள் ஆஃபீஸ் வந்த மகா அவள் டேபிளில் ஒரு கொரியர் வந்திருக்கிறத பார்க்குறா. அதில் ஃப்ரம் அட்ரஸ் மாதவதாஸ்ன்னு போட்டிருக்கு. இது என்னன்னு கேட்ட ஃப்ரெண்டுக்கிட்ட, இல்லை என் ஹஸ்பண்டுக்கு அவர் ஃப்ரெண்டு அனுப்பிச்சிருக்காரு, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிட்றா. அவள் ஃப்ரெண்டு போனதுக்கு அப்புறமா அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா மகா யூஸ் பண்ணுற அந்த ஐஸ் பர்ரோ அப்படிங்கிற ஒரு பர்ஃப்யூம் இருக்குது. மகாவுக்கு அது ரொம்ப பிடிச்ச பர்ஃப்யூம்னு மாதவதாஸ் தெரிஞ்சுக்கிறாரு. அதனால் அவளுக்கு ப்ரெசென்ட் அனுப்பிச்சிருக்காரு. அந்த சென்ட்டை கையில் கழுத்தில் அடிச்சுட்டு அதோட வாசத்தில் அப்படியே மெய் மறந்து உட்காந்துருக்கும் போது ஒரு ஃபோன் வருது. அட்டன் பண்ணுறா. மாதவதாஸ் ஸ்பீக்கிங் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவளுக்கு உடனே முகமெல்லாம் மலருது. நான் உங்களுக்கு ஒரு கொரியர் அனுப்பிச்சிருக்கேனே, உங்களுக்கு பிடிச்சதா அது அப்படின்னு மாதவதாஸ் ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு வராரு. பிடிச்சிருக்கு சார், எனக்கு பிடிச்ச ஐட்டம் தான் அது, எதுக்காக சார் இதெல்லாம் வேண்டாமே சார் அப்படின்னு ஃபார்மாலிட்டிக்கு சொல்கிறா. உங்களுக்கு அது பிடிக்கும்னு எனக்கு தெரியும், அதனால் அனுப்பிச்சேன், என்றைக்குமே பிடிச்சதை நம்ம அனுபவிக்க தவறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் காம்ப்ளிமெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்யூ சார் அப்படிங்கிறா. எனி மொமெண்ட் என்ன பிரச்சனைனாலும் இம்மீடியட்டாக நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம், அதுக்கான எல்லா ப்ரிவிலேஜும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு அவர் சொல்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச் சார் அப்படின்னு மகா உருகியே போயிடுறா. வழக்கமாக ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது லியோ 2 பெக் அடிச்சுட்டு வருவான். அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்திருக்கான். அவனோட அன்றாட வழக்கம் இது. அவன் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் வழக்கமாக கண்ணாடி முன்னாடி தான் மகா நின்றுட்டுருப்பா. இன்றைக்கும் அதே மாதிரி தான் கண்ணாடி முன்னாடி நின்று அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கா. பணத்துக்கு ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணனியா லியோன்னு மகா கேட்குறா. இல்லைம்மா, ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த இடத்துக்கு கொடுத்த அட்வான்ஸை திருப்பி வாங்கிடலாம் இல்லை லியோ, நம்மளுக்கே இப்போ காசு நிறையா தேவைப்படுது இல்லை. என்ன மகா புரியாமல் பேசுகிற, அந்த பணத்தை வாங்கி தான் அவரோட பொண்ணு கல்யாணத்தையே நடத்தியிருக்காரு, எப்படி திருப்பி கேட்க முடியும்? அப்போ அந்த பணம் திரும்பி வாங்க முடியாதா? அச்சச்சோன்னு உச்சு கொட்டுறா. எப்படியாச்சும் அதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் மகா. மகாவுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா ஆரம்பத்திலிருந்தே அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறது அவளுக்கு பிடிக்கல இல்லையா. லியோ ஆஸ் யூஷுவல் கம்பெனி வேலையை லேப்டாப்பில் உட்காந்து பார்த்துட்ருக்கான். நைட் ஆனால் எப்போவுமே குளிக்கிற பழக்கம் மகாவுக்கு உண்டு. அப்படி குளிச்சுட்டு வந்து கபோர்டை ஓப்பன் பண்ணி அந்த ஐஸ்பரோ சென்ட் எடுக்கிறா. அதை ஆசையாக தடவிக்கிட்டு உடம்புலலாம் போட்டுட்டு அவன் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, என்னோட வாசம் எப்படி இருக்கு இல்லையோ அப்படின்னு கேட்குறா. அதான் 5 வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேனேடி, இது என்ன புதுசாக கேட்குற, சூப்பரான வாசம் அப்படின்னு கண்ணடிச்சு சிரிக்கிறான். நான் இந்த சென்ட்டு வாசத்தை கேட்டேன். ஓ அதுவா, ஹை கிளாஸாக இருக்குது, அது சரி இது ஏது உனக்கு அப்படின்னு அவன் கேட்கவும், சட்டுன்னு இந்த கேள்வியை எதிர்பாராத மகா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு வினாடி திகைக்கிறா. அப்புறம் சுதாரிச்சுட்டு, இல்லை என் ஃப்ரெண்டு இருக்கால, அவளோட அண்ணன் கல்ஃப்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தான், அவன் எனக்கு ப்ரெசண்ட்டாக கொடுத்தா அப்படின்னு தடுமாறி சொல்கிறா. அவன் முகத்தவே பார்த்துட்டு இருந்த லியோ, இல்லை நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லவும் மகாவுக்கு வேர்த்து வடிய ஆரம்பிச்சிருது. இல்லை நான் உண்மை தான் சொல்கிறேன் அப்படின்னு அவள் இழுக்கிறா. இல்லை நீ பொய் சொல்கிற, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது, இதை நீ காசு கொடுத்து தானே வாங்கின, அப்பா தப்பிச்சோம் அப்படின்னு ரிலாக்ஸ் ஆகி ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. ஆமாம் இது என்ன ஒரு 2000 rupees இருக்குமா அப்படின்னு லியோ கேட்கவும், இட்ஸ் ஒன்லி 1000 யா,
அப்படின்னு அவ சமாளிச்சுட்டு சிரிக்கிறா. அவ மனசுக்குள்ள ஒரு ஓரத்துல புருஷன்கிட்ட பொய் சொல்றோமே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்யுது. ஆனா அதையும் மீறி அவளோட ஆடம்பர வாழ்க்கைய விட்டு கொடுக்க மகாக்கு மனசு வரல. மறுநாள் ஆபீஸ் முடிஞ்சிட்டு ஒரு பியூட்டி பார்லர்ல முகமெல்லாம் எதையோ பூசிட்டு படுத்திருக்கிறா. அப்போ அந்த மாதவதாஸ் ஃபோன் பண்றாரு. இவ ஃபோனை அட்டன் பண்ணி பார்லர் இருக்கிறதா சொல்லவும், ஓகே ஓகே ஐம் சாரி, நீங்கள் ஃப்ரீயான போது கால் பண்ணுங்க அப்படின்னு அவர் ஃபோனை வச்சிடுறாரு. வீட்டுக்கு வந்தோடனே இவளுக்கு வழக்கமான பிஸியில் ஃபோன் பண்ண மறந்துடுறா. அவர் நைட்டு கால் பண்ணுறாரு. உங்கள் ஸ்வீட் வாய்ஸை கேட்கலான்னு நான் இது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மகா, நீங்கள் கால் பண்ணலை, அதுதான் நான் கால் பண்ணினேன். ஏன் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணல அப்படின்னு மாதவதாஸ் கேட்கவும், சாரி சார், ஆஃபீஸ் வேலையை முடிச்சுட்டு எனக்கு வீட்டிலேயே வேலை சரியாக இருந்துச்சு, நான் மறந்துட்டேன். இதுதாம்மா இந்த ஒர்க்கிங் உமனோட பிரச்சனையே. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆஃபீஸில், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தால் ரெஸ்ட் எடுக்காமல் புருஷன் குழந்தைன்னு வேலை செய்கிறீங்க. இட்ஸ் அ வெரி போரிங் லைஃப் அப்படின்னு அவர் சொல்லவும், எல்லா பெண்களுக்கும் இதுதானே சார் நடக்குது அப்படின்னு சொல்கிறா. ஆனால் இது உங்களுக்கு நடக்கக்கூடாது மகா. நீங்கள் அந்த ஐஸ் பேரோ சென்ட் பாட்டில் மாதிரியே ஒரு ஃபைன் ஸ்ட்ரக்சர். யூ ஆர் அ வெரி ஸ்வீட் பர்சன் ஆல்சோ. நீங்கள் ஏன் மீடியாலாம் ட்ரை பண்ணக்கூடாது? தேங்க்யூ சார் அப்படின்னு மறுபடியும் தப்பு பண்ணுறா. அவர் இவளை பற்றி வர்ணிக்கும் போதோ இல்லை புகழ்ந்து பேசும்போதோ மகாவோட கால்கள் தரையில் இருக்கிறது இல்லை. நீங்கள் ஏன் மகா மீடியாலாம் ட்ரை பண்ணக்கூடாது? உங்கள் ஸ்ட்ரக்சருக்கும் உங்களோட பர்சனாலிட்டிக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஹிட் ஆகலாம் அப்படின்னு அவர் ஆசையை தோன்றாரு. எனக்கு அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார் அப்படின்னு அந்த டாப்பிக்கை மாற்ற ட்ரை பண்ணுறா. ஆனால் அவர் விடுற மாதிரி இல்லை. நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்கள், என்னோட ஜுவல்லரி ஷாப்புக்கு வி ஆர் லுக்கிங் ஃபார் அ மாடல். நீங்கள் அதுக்கு ஏன் ஒரு மாடலாக ட்ரை பண்ணக்கூடாது? உங்கள் ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட்டாக வச்சுக்கோங்களேன். நல்லா வந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் கரியரை இதிலே கண்டினியூ பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். இல்லைன்னா வேண்டாம், இட்ஸ் அன் ஆஃபர், டேக் இட் ஆர் லீவ் இட், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்லவும், நான் யோசிச்சு சொல்கிறேன் சார் அப்படின்னு மகா யோசனையாக ஃபோனை கட் பண்ணுறா. மகாவுக்கு அவர் சொன்ன ஆஃபர் பிடிச்சிருக்கு. ஆனால் லியோவுக்கு பிடிக்குமான்னு அவளுக்கு தெரியல. ஒருவேளை லியோ வேண்டான்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ அவளோட முதல் யோசனையாக இருக்குது. அப்போ அவளுக்கு மாதவதாஸ் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. கல்யாணமான கையோட உங்களோட கனவுகளை எல்லாம் தூக்கி வீசுறது ஒரு ஃபுலிஷ்தனமான விஷயம் இல்லையா? உங்கள் கணவருக்கு பிடிக்குமா, உங்கள் மாமியாருக்கு பிடிக்குமான்னு யோசிச்சு பண்ணுனா உங்களோட கனவை யார் பண்ணுவா அப்படின்னு அவர் கேட்டது மகாவுக்கு ஞாபகம் வருது. கண்ணாடி முன்னாடி போய் நின்று ரொம்ப நேரம் தன்னைத்தானே ரசிச்சுக்கிறா. காலையில் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு மாதவதாஸுக்கு ஃபோன் பண்ணுறான். சார், நீங்கள் சொன்னதை யோசிச்சு பார்த்தேன், ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எனக்கு மனசுக்கு தோணுது. வெரி குட் அபிராமி, உங்கள் மனசு என்ன சொல்லுதோ நீங்கள் அதை தான் கேட்கணும். என்னோட அசிஸ்டண்ட் மார்க்ரெட்னு ஒரு லேடி உங்களை கால் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்ட்டு ஃபோனை வைக்கிறாரு. காரில் மார்க்ரெட் கூட மகா இப்போ மாதவதாஸ் வீட்டில் வந்து இறங்குறா. இது அவளுடைய அடுத்த மிகப்பெரிய தவறு. மகாவையே வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருந்த அந்த முட்டைக்கண்ணு மாதவதாஸ் ரியலி ஃபென்டாஸ்டிக்கான முடிவு எடுத்திருக்க மகா, இப்படி தான் நீங்கள் மனசு சொல்கிறபடி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த மார்க்ரெட் 2 பேர்த்துக்கும் கூல்ட்ரிங்க் கொடுக்குறா. பல வருஷங்களாக கூல்ட்ரிங்க் கொடுத்து தானே வில்லனுகள்லாம் அவங்க காரியத்தை சாதிப்பாங்க. இங்கேயும் அதே தான் நடக்குது. தனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத மகா அந்த கூல்ட்ரிங்கை வாங்கி குடிக்கிறா. சரி மகா, நீங்கள் பக்கத்தில் தான் ரூம் இருக்குது, நீங்கள் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு மார்க்ரெட் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்கன்னு இவ கூல்ட்ரிங்க் குடிச்சு முடிக்கவும், மார்க்ரெட் காஸ்டிங்ஸ்க்கு உங்களுக்கு ஹெல்ப் இவ்வளோ ரூம்குள்ளே போகிறா. பின்னாடியே அவரும் போகிறாரு. உள்ளே என்ன நடந்திருக்குங்கிறது தான் நம்ம எல்லாத்துக்கும் தெரியுமே. அடுத்த சீனில் கிழிஞ்ச கந்தலா கார் முன் சீட்டில் மகா உட்காந்துருக்கா. அந்த மார்க்ரெட் காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கா. மகா கண்கள் எல்லாம் வீங்கி தேம்பி தேம்பி அழுகிறா. நான் எந்த முகத்தை வச்சுட்டு நீ லியோவை போய் பார்ப்பேன், இப்படி முட்டாள்தனம் பண்ணிட்டேனே, எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒளிவு மறைவும் கூட இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி அடக்க முடியாமல் மகா அழுகிறா. ஆனால் மகானால நடந்ததையே ஏற்றுக்கவே முடியல. ஆடம்பரத்துக்கு அடிமையானவ தான், ஆனால் அதற்காக எல்லாத்தையுமே இழந்து அந்த ஆடம்பரத்தைய அடையணும்னு அவன் இன்னைக்கு நினைச்சதில்லை. இன்னைக்கு அது நடந்துருச்சு. அந்த நினப்பு மகாவை ரொம்ப கொள்ளுது. அவ கண்கள்ல இருந்து கண்ணீர் நிக்காம வழிஞ்சோடுது. அவ வாழ்க்கை சூனியமா அவளுக்கு தோணுது. மகா வீடு வருது. மார்க்ரெட் அவளை இறக்கி விடுறா. இறங்கி சரியா நடக்க கூட முடியாம லிஃப்ட் பக்கத்திலேயே அப்படியே வாடி போய் நிக்கிறா. அப்ப அந்த மார்க்ரெட் ஒரு பார்சலை கொண்டு வந்து, இதை உன்னோட பொண்ணுக்கு கொடுன்னு சொல்லி அவள் கையில் துணிச்சிட்டு போகிறா. லிஃப்ட்டில் போய் வீட்டை திறக்காமையே வீட்டு வாசல்லையே ரொம்ப நேரமாக சாஞ்சு நின்றுட்டு இருக்கா மகா. அவள் பொண்ணு ஓடி வந்து அவளை கட்டி பிடிக்கவும் தான் அவன் இந்த உலகத்துக்கே வர்றா. கதவை திறந்து உள்ளே போகவும் அவளோட பொண்ணு அந்த பார்சலை ஓப்பன் பண்ணி பார்க்குது. எனக்கு பிடிச்ச சாக்லேட்டுன்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் அதை திங்கவும், தன்னோட மகளை ஏறெடுத்து பார்க்க முடியாத மகா கண்ணீரோடு எங்கேயோ பார்த்துட்டு, அந்த சாக்லேட் வேண்டாம்மா, அது கெட்டு போனது அப்படின்னு சொல்லி திருப்பியும் அழுகிறா. அவள் தன்னைத்தானே சொல்லிக்கிறாங்கிறது நம்மளுக்கு புரியுது. ஆனால் அது புரியாத குழந்தை, நான் திங்கக்கூடாதுன்னு தானே பொய் சொல்கிறேன், போமா நல்லா இருக்குன்னு அது சாப்பிடுது. பாத்ரூம்குள்ளே போகிறா. என்றைக்குமே மகா தன்னைத்தானே கண்ணாடியில் ரசிக்க மறந்ததே இல்லை.
ஆனால் இன்னைக்கு கண்ணாடியில் அவளை பார்க்கறக்கு அவளுக்கே பிடிக்கல. நீ வேற யாரோ, இங்கிருந்து போ அப்படின்னு கத்துறா. கழுத்துல ஏற்பட்ட காயத்தை பார்க்கறா. இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டனேன்னு கையை உதறி அடக்க முடியாம தேம்பி தேம்பி அழுகிறா. மகளை மடியில படுக்க வச்சுட்டு எத்தனை நேரம் அப்படியே படுத்திருந்தான்னு தெரியல. நடு ராத்திரியில காலிங் பெல் அடிக்கவும் கதவை திறக்கிறான். லியோ வரான். இவளை பார்த்தோன்னா அவனுக்கு அதிர்ச்சி ஆயிருது. முகமெல்லாம் வீங்கி கண்ணெல்லாம் செவந்து என்னவோ போல இருக்கா. என்னாச்சு மகா, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு அதிர்ச்சி அவன் கேட்கவும், ஒன்றும் இல்லை, எனக்கு தலைவலி அப்படின்னு அவனை பார்க்கறத தவிர்க்கிறா. மாத்திரை சாப்பிட்டியான்னு லியோ கேட்குறான். இல்லை, அதுவே சரியா போயிடும். மகா மேலேயே வெறிச்சு பார்த்துட்டே படுத்திருக்கிறா. அவனால் இன்னும் இந்த உலகத்துக்கு வர முடியல. அந்த மோசமான கெட்ட நினைவுகள்லேருந்து அவளை வெளியே கொண்டு வரவே முடியல. அது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லைங்கிறது அந்த தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு உணர முடியுது. அவன் மனசுக்குள்ள நடந்த விஷயத்த லியோ கிட்ட சொல்லணும் அப்படின்னு தூண்டிகிட்டே இருக்கு. லியோ, நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற? நான் உங்ககிட்ட ஏதாவது மறைச்சிருக்கனா அப்படின்னு கேட்குறாவோ. ஏமா உனக்கு இந்த மாதிரியெல்லாம் தோணுது அப்படின்னு லியோ கேட்கவும், அன்னைக்கு அந்த சேரீயோட காஸ்ட்டு 3500 சொன்னேன் இல்லையா, அது பொய், எனக்கு தெரியுமே அப்படின்னு லியோ சொல்லவும் அதிர்ச்சியாக திரும்பி பார்க்குறா. ஆமாம், நான் திட்டுவேன்னு சொல்லி நீ கம்மியாக சொல்லியிருக்க. ஆனால் கண்டிப்பாக அது 5000-6000 ரூபாய் இருக்கும். நீ என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ என்கிட்ட எப்போ உண்மையை தான் பேசுவேன்னு எனக்கு தெரியும்னு அவளை ஆறுதலாக கட்டி பிடிச்சிக்கிறா. தன்னை இவ்வளவு நம்புற புருஷங்கிட்ட அவனால் நடந்தது எதுவும் சொல்ல முடியல. சொல்லாமல் இருக்கவும் முடியல. தவிச்ச மகா கண் கலங்குறா. சில நாட்கள் கழிச்சு மகாக்கு ஒரு ஃபோன் வருது. எதுக்காக அந்த மாதவதாசுங்க ஃபோனை எடுக்கிறா. சாரி சார், இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்கன்னு தீர்மானமாக சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி வச்சிட்றா. அதை தொடர்ந்து மார்கரெட் மகாவை வந்து மீட் பண்ணுறா. என் கூட கொஞ்சம் காரில் வா, நான் காரில் தனியாக தான் வந்திருக்கேன், நீ என்னை நம்பி வரலாம் வா, நான் கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு கடற்கரையில் போய் காரை நிறுத்திட்டு, என்னாச்சு மகா, ஏன் உனக்கு கிடைக்கிற ஒரு பெரிய சான்ஸ் இப்படி தட்டி கழிக்கிற? எதுக்காக அந்த மாதவதாசுங்கிற மலையை நீ எட்டி உதைக்கிற? உனக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும்னு உனக்கு தெரியுமா? இதெல்லாம் தெரியாதுன்னு சொன்னேன்னா அது சுத்த போய். இனிமேல் என்னை தேடி நீங்க வர வேண்டாம், அவரும் ஃபோன் பண்ண வேண்டாங்கிறத சொல்லிரு மார்கரெட். என்னால் அன்னைக்கு நடந்ததை மறக்க முடியல. நான் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இனிமேல் என்னை பார்க்கறதோ பேசுறதோ வேண்டாம் மார்கரெட் அப்படிங்கிறா. நீ தவிர்த்தா மட்டும் அன்னைக்கு நடந்ததெல்லாம் மறந்து போயிருமா, யோசிச்சு பேசு மகா அப்படின்னு மார்கரெட் சொல்றா. மாதவதாஸ் சாரை அவாய்ட் பண்றது உனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ட்ரெஷரவே அவாய்ட் பண்ற மாதிரி அர்த்தம். உண்மைதான் மார்கரெட், எனக்கு மாதவதாஸ் சாரை ரொம்ப பிடிச்சது. என்னோட செக்ஷுவல் ஃபேண்டசியை அவர் அன்னைக்கு பூர்த்தி பண்ணாரு. ஆனா அதை விட நான் என்னோட கணவனை ரொம்ப விரும்புறேன். என் கணவன் இந்த மாதிரி செக்ஷுவல் ஃபேண்டசியெல்லாம் எனக்கு பூர்த்தி பண்ணாட்டினாலும் அவர்கிட்ட என்ன கிடைக்குதோ எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது. இனிமேல் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு மகா அங்கிருந்து கிளம்புறா. இப்ப லியோ ஆஃபீஸ்ல ஏதோ பிரச்சனை. ஃபோன்ல லியோவோட மேனேஜருக்கு மேனேஜ்மெண்ட்ல இருந்து சரியான டோஸ் கிடைச்சிட்டு இருக்கு. ஃபோனை வச்சுட்டு அந்த மேனேஜர் லியோவை கூப்பிடுறான். வேலை செய்யும்போது மைண்ட் எங்கேயா வச்சிருப்ப, வேலையில கவனம் இருக்காதா பாரு, இப்போ இந்த தப்புக்கெல்லாம் நான் தான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னு காரணம் இல்லாமல் லியோவை திட்டவும், சார் எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்பும் பண்ணல, நான் 3 வருஷமா என் வேலையை நான் சரியாக தான் செஞ்சுட்டு இருக்கேன், நீங்கள் ஏதாவது தப்பு செஞ்சுட்டு என் மேலே பழி போடாதீங்கன்னு இவன் சொல்லவும் மேனேஜருக்கு டென்ஷன் ஆகுது. கோபத்தில் வார்த்தையை விட்டுறான். அவனோட வார்த்தைகளை தாங்கிக்க முடியாத லியோ மேனேஜர் அடிக்கவும், உன்னை இந்த நிமிஷம் நான் வேலையை விட்டு தூக்குறேன்னு மேனேஜர் சொல்லவும், உன் வேலை யாருக்குடா வேணும், நான் என்னோட ரெசிக்னேஷனை சப்மிட் பண்ணுறேன்டான்னு சொல்லி லியோ ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். வேலைக்கு போயிட்டு வர மகா தன்னோட புருஷன் ரொம்ப நேரத்திலே வீட்டில் இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறா. என்னங்க இந்நேரத்திலே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லவும், ஆமாம் நான் ஒரே அடியாக வந்துட்டேன் அப்படிங்கிறான். அப்படின்னா அப்படின்னு அதிர்ச்சியாக அவள் கேட்குறா. அங்கே நடந்த வாக்குவாதத்தையும் அதை தொடர்ந்து ஏற்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் சொல்கிறான். மகாக்கு தலையில் இடியே விழுந்த மாதிரி இருக்கு. என்னங்க இந்த நேரத்தில் போய் இப்படி பண்ணிட்டு வந்திருக்கீங்க, உங்கள் சம்பளம் எத்தனை முக்கியங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லை, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இடிஞ்சு போய் உட்கார்ந்துடுறான். இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர்கிட்ட இருந்து ஒரு வக்கீல் நோட்டீஸ் வருது. அதை டேபிளில் வச்சபடி அந்த டேபிளை சுற்றி நிறைய சரக்கு பாட்டிலோட ஃபுல் மப்பில் லியோ உட்காந்துருக்கிறான். வேலைக்கு போயிட்டு வந்த மகா அதை பார்த்து, என்னங்க இப்படி முழு நேரமும் குடிச்சிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும், அடுத்த வேலை என்னமோ அதை தேடி போகலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். குழந்தையும் அப்பா இதெல்லாம் பேட் ஹேபிட்பா அப்படின்னு அதோட மழலையில் சொல்லுது. அவனுக்கு எதிர இருக்கிற அந்த லெட்டரை பார்த்த மகா எடுத்து படிக்கிறா. அது ஒரு வக்கீல் நோட்டீஸு. அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் அனுப்பிச்சிருக்காங்க. இன்னும் 15 நாளில் பேலன்ஸ் பேமெண்ட்டான 35 லட்ச ரூபா கொடுத்தாகணும். அதை படித்ததும் மகாக்கு தலையே சுற்றுது. 15 நாளில் 35 லட்சம் நம்ம எங்கெங்க ஏற்பாடு பண்ண முடியும், இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அழுகிறா. போய் தூக்கில் தொங்குடி அப்படின்னு சடார்னு வார்த்தையை விட்டுறான். இப்படி ஒரு வார்த்தை இந்த 5 வருஷத்துல அவன் புருஷன் சொன்னது கிடையாது. அதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச மகா, என்ன இப்படியெல்லாம் பேசுறீங்கன்னு கேட்கவும் அவளை அடிக்க கையை ஓங்கிட்டு வர்றான். அதை பார்த்த குழந்தை பயந்து ஓடி வந்து அம்மான்னு கட்டி பிடிச்சிக்குது. அடுத்தது என்ன செய்ய போறோன்னு தெரியாத மகா அங்க தனியா நிக்கிறா. லியோவும் மகாவும்
அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டெல்லாம் தனித்தனியாக பணம் கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் யாருனாலையும் உதவ முடியல. லியோ போய் ஒரு லாட்ஜில் தண்ணி அடிச்சுட்டு படுத்துருக்கிறான். மகா ஃபோன் பண்ணவும் திருப்பியும் 2 பேத்துக்குள்ளே சண்டை வருது. என்னால் இந்த ப்ரெஷர் தாங்க முடியலடி, பேசாமல் எங்கள் அப்பா கிட்ட பணம் கேட்கலான்ட்டு இருக்கேன். அவர் மகன் கஷ்டப்படுறத பார்த்தா கண்டிப்பாக அவர் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லவும், என்னை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உனக்கு பிண்டம் வச்சவங்க கிட்டவா போய் பணம் கேட்குற? வேண்டாம் லியோ, நம்மளே ஏதோ ஒன்று பண்ணலாம். எப்படி பண்ணுவேன், எனக்கு எந்த சோர்ஸுமே இல்லையே அப்படின்னு லியோ தேம்பி தேம்பி அழுகிறான். நீ வீட்டுக்கு வா லியோ, நம்ம ஏதோ ஒன்று பேசி பண்ணலாம் அப்படின்னு மகா சொல்கிறா. லியோ வீட்டுக்கு வரும்போது அவனுக்கு பிரவீனா ஞாபகம் வருது. அவளை போய் பார்க்குறான். ஆனால் அவகிட்டமும் அவ்வளோ பெரிய அமௌண்ட் இல்லை. அவகிட்ட இருக்கிறது எல்லாமே போஸ்டேட செக்ஸ் தான் இருக்குது. ஒரு தகப்பனா உன்னோட நிலைமையை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுறேன் லியோ. ஆனால் என்னால் உனக்கு இப்போ எந்த உதவியும் செய்ய முடியாது. அப்படியே நான் உனக்கு எதாவது செஞ்சாலும் கூட எனக்கும் உனக்கு ஏதாவது தப்பான உறவு இருக்கிறதா தான் இந்த உலகம் பேசும். நானும் ஒருத்தரை உயிருக்கு உயிராக காதலிச்சேன். ஆனால் இன்டர்நெட்டில் வந்த என்னோட ஒரு ஃபேக் ஃபோட்டோவை பார்த்து என்னை விட்டு அவர் பிரிஞ்சு போயிட்டாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு அதை புரிஞ்சுக்கிட்ட அவர் இப்போ திரும்பவும் என்கிட்ட சாரி கேட்குறாரு. ஆனால் நான் இன்னும் அவரை ஏற்றுக்கிறதா வேண்டாமான்னு முடிவெடுக்கலை. சாரிப்பா, நான் என்னோட கதையெல்லாம் சொல்லி நான் போர் அடிக்கிறேன். அந்த 35 லட்சம் ரெடி பண்ணுறதுக்கு இன்னும் 1 வாரம் இருக்கு இல்லையா, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம் லியோ, நீ தைரியமா இரு அப்படின்னு தைரியம் கொடுத்து அனுப்புறா. லியோ லிஃப்ட்டில் வரவும் மகாவும் அந்த லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கா. எதுக்காக பிரவீனா வீட்டுக்குள்ளே போனேன்னு முகத்தை கடுமையாக வச்சுட்டு கேட்குறான். சும்மா போனேன்ட்டு கேஷுவலாக லியோவும் சொல்கிறான். மகாக்கு மனசுக்குள்ள அந்த பிரவீனாக்கும் லியோவுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டே சாஞ்சவ தூங்கிடுறான். மறுநாள் ஒரு ஆட்டோவில் மாதவதாஸ் வீட்டுக்கு மகா வந்து இறங்குறா. மார்கரெட் கிட்ட மாதவதாஸ் சாரை பார்க்குறோன்னு சொல்றா. அவள் சிரிச்சுட்டே இவளை கூட்டிகிட்டு போய் ஹாலில் உட்கார வைக்கிறா. மாதவதாஸ் அங்கே வராரு. நீ மேகி கிட்ட சொன்னது எல்லாம் மேகி என்கிட்ட சொன்னா மகா. என்ன நீ பிடிச்சிருக்குன்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சொல்லு, இப்போ உனக்கு என்ன உதவி வேணும், நான் செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்னு மகாதேவன் சொன்னது தான் தாமதம். தனக்கு இருக்கிற ஃபைனான்ஷியல் ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் சொல்கிறா. ஏற்கனவே 2 தடவை ரெஜிஸ்ட்ரேஷன் தள்ளி வச்சுட்டோம். இந்த தடவை 1 வாரத்தில் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா கொடுத்த அட்வான்ஸும் போயிடும் அப்படின்னு அவள் கண்ணீர் மல்க சொல்ல அவர் சிரிக்கிறாரு. பணம் அது ஒரு சாதாரணமான விஷயம், எனக்கு அது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. ஆனால் பாரு மகா, என்னைக்கு நீ திரும்பி வரமாட்டேன்னு மேகி கிட்ட சொன்னையோ அப்போவே எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நீ வந்த போதும் நான் உன்னை கம்பல் பண்ணல, இப்போவும் நான் உன்னை கம்பல் பண்ணல. ஆனால் உனக்கு ஃபைனான்ஷியலாக கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். என்னோட வார்த்தையை நான் பிரேக் பண்ண மாட்டேன். பட் எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையே, நான் என்ன பண்ண முடியும்? வேணும்னா இன்னொன்று பண்ணலாம் அப்படின்னு மாதவதாஸ் சொல்லவும் என்ன அப்படின்னு பார்க்குறா மகா. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு பழக்கம் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பொருளை நான் அதை என்ஜாய் பண்ணிவிட்டு மற்றவங்ககிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அதில் ஒரு பெரிய த்ரில்லிங் இருக்குது அப்படின்னு அந்த மனுஷன் மிருகம் சொல்லவும் மகா ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறா. என்ன சொல்கிறீங்கிற மாதிரி அவரவே பார்த்துட்ருக்கா. எனக்கு நீ ரொம்ப பிடிச்சவ மகா, இப்போ எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. மேபி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் உன் மேலே இன்ட்ரெஸ்ட் வரலாம், இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் வரலாம், அல்லது வராமையும் போகலாம். நான் உனக்கு பணம் தர தயாராக இருக்கேன். ஆனால் இதுக்கு நீ சம்மதம்னு ஒரு வார்த்தை உன் வாயிலிருந்து சொன்னால் போதும் அப்படின்னு அவளையவே குறுகுறுன்னு அந்த மிருகம் பார்க்குது. நீ என்னை தப்பாக நினைக்கலாம், ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே பழகி போனது ஒன்று. புருஷனுக்கு தெரியாமல் துரோகம் பண்ண என்னோட அம்மா தான் முதல் பெண். எங்கள் அம்மாவை பழி வாங்குறேன்னு சொல்லி பல பெண்களோட ஆட்டம் போட்ட எங்கள் அப்பா. இப்போ நான் ஏன் கல்யாணம் பண்ணலைன்னா இதுதான் காரணம். இந்த ஜென்ரேஷன் என்னோட முடியட்டும் தான் நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கல. ஆனால் அதுக்காக என்னோட சந்தோஷத்தை நான் இழக்க தயாராக இல்லை. இப்போ எனக்கு தேவையெல்லாம் உன் உதட்டிலிருந்து வர்ற சம்மதம்ங்கிற அந்த ஒரு வார்த்தை தான். நான் உன்னை எந்த கம்பல் பண்ணல, நீ யோசிச்சு சொல்லலாம் அப்படின்னு செம கூலாக அந்த ஆள் சொல்லவும் இடிஞ்சு போய் அந்த சேர்லையே மகா உட்காந்துடுறா. ரொம்ப தீவிரமாக யோசிக்கிறா. யோசிச்சதுக்கப்புறம் எந்திரிக்கிறா. வெளியே போயிடுவான்னு பார்த்தா சம்மதம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறா. இதை கேட்டு மாதவதாஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டுறாரு. அப்படின்னா நாளைக்கு இந்நேரம் நம்ம 2 பேரும் மீண்டும் சந்திக்கலாம் அப்படிங்கிறாரு. ஒரு தீர்க்கமான முடிவோட ஆட்டோவில் மகா வீட்டுக்கு போயிட்டுருக்கா. இங்கே ஒரு சிச்சுவேஷன் சாங் வருது. அவள் கணவன் கூட ரொம்ப ரொமான்டிக்காக ரொம்ப செக்ஸியாக ஒரு பாட்டு. அடுத்த நாள் வருது. அவர் சொன்ன அதே டைம் வாசலில் மகா நிற்கிறா. அவளை ஏற இறங்க பார்த்த மாதவதாஸ், நீ ஒரு நல்ல விபச்சாரிங்கிறத இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்ட. நீ ஒரு புத்திசாலியும் கூட. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, நான் நேற்று சொன்ன மாதிரி உன்னை யாருக்கும் நான் விட்டு தர போகிறதில்ல. எனக்கு பிடிச்ச பொருளை என்கிட்டயே வச்சுக்குவேன். அதை ஒரு சேஃப் லாக்கரில் வேணாலும் பூட்டி வைப்பனே ஒழிய அடுத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி தான் நீ எனக்கு ஒரு ப்ரீஷியஸான ஒன்று. உன்னை யாரும் அடைய நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்,
உன் புருஷனே உன்னை அடையிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். நீ திரும்பி என்கிட்ட வந்தனால உன்னோட உடல் சூடும் உன்னோட மனமும் இனி எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அவளை போய் பலவந்தமா கட்டி பிடிக்கிறான். அவ கன்னத்தை தடவறான். அவனை பிடிச்சி தள்ளி விட்ட அபிராமி தனக்கு பிடிச்ச பொருள் கிடைக்கணுங்கிறதுல மாதவதாஸுங்கிற ஒரு மிகப்பெரிய மனிதரோட அப்ரோச் இது. நான் அதை தப்பு சொல்லல. ஆனா ஏற்கனவே நான் உங்களை சந்திக்கும் போது எனக்குள்ள 2 அபிராமிக இருந்தாங்க. அதுல ஒரு அபிராமிய நானே கொன்னுட்டேன். இப்ப இருக்கிறது வேற ஒரு அபிராமி. அவளை நீங்க தலைகீழா நின்னாலும் அடைய முடியாது. இன்னைக்கு நான் வந்தது அன்னைக்கு நீங்க எனக்கு கொடுத்ததை திருப்பி கொடுத்துட்டு போகத்தான் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த ஏதோ ஒரு டைமண்ட் ரிங் போல இருக்கு, அதை அவர் கையில கொடுக்கறாரு. வேண்டாம் அபிராமி, இது நான் உனக்கு அன்பளிப்பா கொடுத்தது. அன்பளிப்பை திருப்பி வாங்குற பழக்கம் எனக்கு இல்ல. அப்படி கொடுத்து என்னை கேவலப்படுத்திடாத அப்படின்னு மிரட்டுற மாதிரி சொல்றான். விரக்தியா சிரிச்ச அபிராமி, இது அன்பளிப்புன்னு யார் சொன்னா? அன்னைக்கு உடல் சுகத்துக்காக எனக்கு நீ கொடுத்த ஒரு பிரதிபலன் தான் இது. அதை திருப்பி கொடுக்கறேன். மோரோவர், ஒரு உடல் உறவுல ஆண் மட்டும் ஒரு பெண்ணை அனுபவிக்கிறது இல்ல, அந்த பெண்ணும் ஆணை அனுபவிக்கிறா. அப்படி பார்த்தா நான் உன்னை அனுபவிச்சிருக்கேன். உன்னை அனுபவிச்சதுக்காக நான் உனக்கு கொடுக்கற பரிசு இது அப்படின்னு அவன் கையை பிடிச்சு அவன் கையில கொடுத்துட்டு குட் பை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இந்த செருப்படியை எதிர்பார்க்காத மாதவதாஸ் ஒரு நிமிஷம் திகச்சு போய் நிக்கிறான். அபிராமி இங்க வா அப்படின்னு கூப்பிடுறான். ஆனா அவனை கண்டுக்கவே இல்லை. அவன் என்ன கத்தியும் அவன் வரல. அதெல்லாம் அத்தனை நேரம் அங்க கேட்டிருந்த மேகி கிட்ட அபிராமியை கூப்பிடு மேகி, அவ போறா கூப்பிடு மேகின்னு பைத்தியம் முடிச்சவனாட்ட கத்துறான். ஆனா மேகி கண் கலங்கி ஒரு கல்லு மாதிரி நிக்கிறான். அவளை தடுத்து நிறுத்து மேகி, இட்ஸ் மை ஆர்டர் அப்படின்னு மாதவதாஸ் கத்தியும் மேகி நகர்ல. வேண்டாம், அவளாவது தப்பிச்சு போகட்டும் அப்படின்னு கண்ணீர் மல்க சொல்றா. சோர்ந்து போன மாதவதாஸ் இப்படி ஒரு பதிலடிய அபிராமி கிட்ட இருந்து அந்த ஆள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. காசால எல்லாத்தையுமே ஜெயிச்சிட முடியுங்கிற ஆணவத்துல ஆடிட்டு இருந்தவன் கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறான். என்ன ஒருத்தி தோக்கடிச்சிட்டா அப்படின்னு புலம்புறான். இனிமேல் ஆணவத்துல நீ ஆடாத, யூ ஆர் அ லூசர் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடியை ஓங்கி உடைக்கிறான். அடுத்த காட்சியில இப்ப அபிராமி பீச்சில் நின்றுட்டு இருக்கா. பைக்ல வேகமா லியோ அங்க வரான். இந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்கா லியோ அப்படின்னு அபிராமி கேட்கறா. எப்படி மறக்க முடியும் அபிராமி, நம்ம காதல் சின்னமாச்சே அப்படின்னு லியோ சிரிக்கிறான். சரி, இதை சொல்லதான் இங்க எனக்கு கூப்பிட்டையா அப்படின்னு அப்பாவியா லியோ கேட்கவும் அவனை பரிதாபமா பார்த்த அபிராமி, அன்னைக்கு அந்த சேலை வேலைய நான் பொய்யா சொன்னேன், அதையும் நீ கண்டுபிடிக்கல. உன் பொண்டாட்டி பொய் சொல்லுவா அப்படின்னு கூட நீ இன்னைக்கு வரைக்கும் யோசிக்கவே இல்லை. அதுதான் பிரச்சனையே. என்ன சொல்ற அபிராமி, எனக்கு ஒன்றும் புரியல, தயவு செய்து என்னை குழப்பாத, என்னன்னு சொல்லு அப்படின்னு தவிப்போட லியோ கேட்குறான். நீ என்ன அளவுக்கு அதிகமாக நம்புற லியோ, நான் உன் முகத்தை பார்த்து நான் கெட்டு போனவன் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு அபிராமி சொல்லவும் ஒரு நிமிஷம் அவனுக்கு காலுக்கடியில் பூமியே சுத்திருது. உலகமே அவனுக்கு இருண்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அபிராமி அப்படிங்கிற வார்த்தையை தவிர அவனால் எதுவும் பேச முடியல. ஆமா லியோ, நான் உனக்கு உண்மையானவ இல்லை, நான் கெட்டு போனவ அப்படின்னு சொல்லி நடந்தது அத்தனையும் அபிராமி சொல்றா. நம்ம பிரிஞ்சிடலாம் லியோ, நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். என்னால் உன்னை ஏமாத்திட்டு இதுக்கு மேலே இந்த வாழ்க்கையை தொடர முடியாது. வேற யாராவது ஒருத்தர் உன் பொண்டாட்டி கெட்டு போனவங்கன்னு சொல்லி அதை நீ காதில் கேட்கறத என்னால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. நம்ம பிரிஞ்சுட்டா எனக்கு அந்த குற்ற உணர்வு இருக்காது, தயவு செய்து புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அபிராமி ரொம்ப எமோஷனலாகி அழுகிறா. ஒண்ணுமே புரியாம திகச்சு நின்ன லியோவுக்கு நடந்தது அத்தனையும் அபிராமி சொல்லவும் கோபத்துல ஒரு நிமிஷம் அவளோட கழுத்தை பிடிச்சி நசுக்கிறான். எங்க அவன் கொன்னுருவானோ நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போதே அவ கழுத்துல இருந்து கை எடுத்துட்டு அழுதுட்டே சரி நம்ம டிவோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சம்மதிச்சுட்டு அங்கிருந்து நகர்ந்து போயிடுறான். அடுத்தது கோர்ட் சீன்ல ஜட்ஜி உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்குறாரு. கோர்ட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்த அபிராமி வெளியே லியோ பக்கத்துல நின்றுட்டு இருக்க தன்னோட பொண்ணை கட்டி பிடிச்சி அழுது கொஞ்சரா. அவளுக்கு ஏகப்பட்ட முத்தங்கள்லாம் கொடுக்குறா. நீ எப்போ வருவ மம்மி அப்படின்னு அது கேட்கவும் வருவம்மா அப்படின்னு சொல்றா. அதுக்குள்ள லியோ அந்த குழந்தைய கூப்பிட்டுட்டு அந்த பக்கம் போயிடுறான். அந்த பக்கம் பார்த்தா பிரவீனா நின்று இருக்கா. லியோ பிரவீனா கிட்ட போறான். அவங்கிட்ட இருந்து குழந்தைய வாங்கின பிரவீனா அந்த குழந்தைய கொஞ்சரா. இதை பார்த்த அபிராமி ரொம்ப ஷாக் ஆயிடுறா. அவனால தாங்கிக்க முடியல. இவங்க 2 பேருக்கும் கள்ள உறவு இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தது இப்ப உண்மையாயிருச்சு அப்படிங்கிறது தெரியவும் ஓடி வந்து அவகிட்ட இருந்து குழந்தைய புடுங்கி முத்தமா கொடுத்துட்டு புருஷங்கிட்ட கொடுக்குறான். அங்கிருந்து நகர போன அபிராமிய கையை பிடிச்சு லியோ நிறுத்துறான். என்ன நடக்குதுன்னு புரியாத அபிராமி திரும்பி பார்க்கறா. அப்ப பாத்தீங்கன்னா பிரவீனாவோட வீட்டுக்காரரு பிரவீனா பக்கத்துல வந்து நிக்கிறாரு. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் அவரை பத்தி. அதை பார்த்த அபிராமிக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. புருஷனை பார்க்கறா, புருஷனும் அவளை பார்க்கறான். புருஷன், குழந்தை, அபிராமி 3 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. பிரவீனா அவர் கணவரோட தோல்ல கை போட்டு அவசரிச்சிட்டு இருக்கா. இப்படி சுபமா படம் முடியுது. நன்றி.